2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படமான யமகாதகன் அப்படிங்கிற திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்த ரொம்பவும் வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்க. அப்படி என்ன வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லர்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூட நம்பிக்கைகள்லாம் வச்சு இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல ஒரு மூட நம்பிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அம்மனை வழிபடக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கையை தான் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்த படத்தோட கதாநாயகன் வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது. அதனால ஊருக்கு கூட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கல்யாணமும் பண்ணிடுறாரு. பண்ண கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா இறந்து போறாரு. உண்மைக்கும் அவர் இறந்து போனதுக்கு பின்னால இருக்கக்கூடிய மர்மம் என்ன? நிஜமாவே அந்த ஊர்ல இருக்கக்கூடியது சாபமா இல்ல யாராவது பண்ணக்கூடிய திட்டமிட்ட செயலா அப்படிங்கறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஒரு நீட்டான கண்டென்ட், ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஆனா எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணல. எனக்கு ஒரு படம் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா ஃபர்ஸ்ட் சொல்லியே ஆரம்பிச்சிருவேன். அப்படி ஒரு படம் பிடிக்கல அப்படின்னா டேரக்டாவே பார்த்தீங்கன்னா அதுல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதை தான் சொல்லி ஆரம்பிப்பேன். அப்படி இந்த படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் டெலிவரிஸ், அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்ல வரக்கூடிய அந்த மெசேஜ் வேல்யூ கிளைமேக்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மித்தபடி பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சீனில் படத்தோட ஹீரோயினாக வரக்கூடியவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு வெளியூரில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி காமிச்சு உள்ளூரில் வந்தோன்னா அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணாக மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க பாருங்கள். அதில் எங்கேயுமே பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு கேரக்டருமே ப்ராப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. டெக்னிக்கலி சவுண்டான படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அருமையாக போட்டு கொடுத்துருந்தாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல ஒரு படமாக இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒன் டைம்.